கீவேர்டு என்ன? சுட்டு. வேற்றுமை வேற்றுமை உருவுல வலி மிகும். வேற்றுமை உருவு இங்க நல்லா கவனிங்க, இது அடிக்கடி கேட்கக்கூடியது. வேற்றுமை உருவு எந்தெந்த வேற்றுமை உருவில் வலி மிகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4. 2லயும் 4லயும் என்ன பார்க்கும்? வலி மிகும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்களா இங்க உருவுன்னு இருக்குங்களா? ஊ ஊ 2 மாதிரி இருக்குங்களா? 2. பூவை விட்டுருங்க. என்ன இருக்கு? பூ இருக்கா? பூ 4. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். வேற்றுமை உறுப்பை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இது 2, இதுல பூ 4. அப்போ 2, 4. சரிங்களா? அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னென்னது? வேற்றுமை என்ன நமக்கு எல்லாமே தெரியும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வேற்றுமை 8. இதுல முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்ன இல்லை? உருவு இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருவு இல்லை. இது எழுவாய் வேற்றுமை, இது விழி வேற்றுமை, இதுக்கு உருவு இல்லை. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7 இதுக்கு மட்டும்தான் உருவு இருக்கு. இது என்ன சொல்லுவோம்? ஐயாளுக்கும் இன்னது கண். ஐயாளுக்கும் இன் அது கண். ஐயாளுக்கும் இன்னது கண். இப்ப இரண்டாம் வேற்றுமை என்னவா இருக்கு? ஐ இருக்குங்களா? நான்காம் வேற்றுமை என்ன இருக்கு? ஊ இருக்குங்களா? அப்போ ஐ இந்த இடத்துல ஐ ஊ ஐ கூ இந்த இரண்டுக்கும் தான் என்ன பண்ணும்? வலி மிகும். வல்லினம் மிகும். அப்போ வேற்றுமை உருவு 2, 4 இதுக்கு வலி மிகும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கதவை திற. கதவை திற. வை இருக்குங்களா? இதை எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஐ. கதவு. கதவு அப்படிங்கிறது தான் என்னது? பெயர் சொல். இந்த இடத்துல ஐ சேருது, அதனாலதான் கதவை அப்படின்னு வருது. சரிங்களா? கதவை அப்படின்னு வருது. அப்போ இந்த ஐ இங்க வந்திருக்கிறதுனால தான் நம்ம என்ன இத்து போடுறோம். கதவை திற. கதவை திற. அப்போ இது என்னது? இத்து வந்து ஐ வந்து என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவு. இதுக்கு இன்னொல்லாம் எடுத்துக்காட்டு என்ன? தகவலை தகவலை திரட்டு. காட்சியை பார். தகவலை ஐ இருக்கா? இந்த இடத்துல ஐ இருக்கா? தகவலை திரட்டு. காட்சியை பார். காட்சியை பார். ஐ இருக்குங்களா? இந்த இடத்துல என்ன கவனிங்க? தகவல் கூட்டல் ஐ தான் தகவலை, காட்சி கூட்டல் ஐ தான் காட்சியை. அப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ இங்க வந்திருக்கிறதுனால, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வந்திருக்கிறதுனால என்ன? நமக்கு இப்பு கசதப்ப வலி மிகுந்திருக்கிறது. சரியா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தோம்? வேற்றுமை உருவு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மிகுறதுக்கு உருவு அப்படிங்கிறதையே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? உருவுங்கிறதே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் 2 கிடைக்கும், இதெல்லாம் 4 கிடைக்கும். அப்போ 2, 4 இந்த 2லயும் வலி மிகும். இப்போ 6வது வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு பார்த்தோம்? 4 இல்லையா? 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன? கு. அவனுக்கு கொடு. அவனுக்கு 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 கொடு. அவனுக்கு கொடு. முதியவருக்கு கொடு. புத்தக எடுத்துக்காட்டு இது. முதியவருக்கு கொடு இல்லையா? அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ வந்தா என்ன பண்ணணும்? நாம வலி மிகும். பிறகு என ஆக. என ஆக. என ஆக இந்த சொற்கள் வந்தா வல்லினம் மிகும்.
எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, என கேட்டார், என கேட்டார், என ஆக. என ஆகங்கிற சொல்லுக்கு முன்னாடி மிகும். என கேட்டார் வல்லினம் மிகுந்திருக்குங்களா? வருவதாக சொன்னார், வருவதாக, வருவதாக சொன்னார், சொன்னார், வருவதாக சொன்னார், வருவதாக சொன்னார். அதற்கு இதற்கு எதற்கு, அதற்கு இதற்கு எதற்கு, அதற்கு இதற்கு எதற்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது தான் விஷயம். இது எல்லாருக்குமே புக்கில் இருக்குன்னு தெரியும், ஆனால் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சுட்டுல என்ன பார்த்தோம்? ஆ இ இதில் மிகும். வினாவில் ஏ அப்படிங்கிறதுல மிகும். வினாவில் என்ன முடியும்? ஏவில் முடியும் இல்லையா? இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம்? அந்த, இந்த, எந்த, அதற்கு, இதற்கு, எதற்கு. நீங்க கவனிக்கிறீங்களா? ஆ இ ஏ இந்த இடத்துல இது வந்து வினாச்சொல், 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 சுட்டுச்சொல், சுட்டு திரிபு இந்த சொற்கள். என ஆக, என, என ஆக வந்துருச்சுங்களா? என ஆக, ஆக நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆ இ ஏ இந்த 3 எழுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஷார்ட் உங்களுக்கு உதவும். ஞாபகம் வச்சுக்கலாம். ஆ வரிசையில் என்ன? அந்த, அதற்கு, ஆக. இந்த, இதற்கு. ஏவில் என்ன? எந்த, எதற்கு. இதெல்லாம் வருது. அப்புறம் என்ன வரும் அப்படின்னா, அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். அதற்கு சொன்னான், எதற்கு சொன்னான், என்னது? அதற்கு, அதற்கு, அதற்கு சொன்னான், அதற்கு சொன்னான், எதற்கு சொன்னான். ஈச்சில் முடியுதுங்களா? ஈச்சு வருதுங்களா? கசதபம் மிகுதுங்களா? கசதபம் மிகுதுங்களா? எதற்கு சொன்னான். அப்போ நம்ம இங்க என்ன எழுதிருக்கலாம்? இங்கேயும் ஆ வருதுங்களா? ஏ வருதுங்களா? ஈ வருதுங்களா? அதற்கு, இதற்கு, எதற்கு. ஆக, என இந்த சொற்கள்லாம் முன்னாடி என்ன ஆகும்? வல்லினம் மிகும், வல்லினம் மிகும், வல்லினம் மிகுமிடங்கள். அப்படி, இப்படி, எப்படி, இதற்கு இந்த, அப்படி, இப்படி, எப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி என்ன ஆகும்? வல்லினம் மிகும், கசதப மிகுந்து வரும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு சொன்னான், அதற்கு சொன்னான், அப்படி, அப்படி சொன்னான், இப்படி செய். இந்த அப்படி, இப்படிங்கிறதுக்கு பின்னாடி கசதப மிகும். பாத்தீங்களா? இது புத்தக எடுத்துக்காட்டு. அப்படி சொன்னான், இப்படி செய். எதற்கு கேட்டாய், சரி எதற்கு இல்ல, எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா. ஆ இ ஏ, ஆ இ இந்த சொற்களை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஷார்ட்கட். இதில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்லாம் வல்லினம் மிகும்ல வரும். பிறகு இனி, தனி இதாச்சுங்களா? அப்படி, இப்படி, எப்படி, இனி, தனி என்ற சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இனி, தனி. புத்தக எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? இனிக்கும், இனிக்கும், தனிக்கும். தனி சிறப்பு, இனி காண்போம். தனி
சிறப்பு. இனி காண்போம் இல்லையா? தனி இனி அப்படிங்கிற சொற்களுக்கு முன்னாடி மிகும். இப்ப மிக அப்படிங்கிற சொற்களுக்கு முன்னாடி என்ன ஆகும்? மிகும். அப்போ மிக அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி மிகுங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக மிகும். மிக அப்படின்னா பொருள் என்ன? மிகவும், அதிகம் அப்படின்னு பொருள். மிகும்னால என்ன பொருள்? அதிகம் அப்படின்னு தான் பொருள். அப்ப மிகாது அப்படின்னு வருமா? வராது. ஏன்? மிகாது அப்படின்னும் போது அதிகம் இல்லைன்னு பொருள். அதிகமில்லை. அப்போ இதனுடைய பொருள் இங்க வரல. இங்க பாத்தீங்களா? அப்போ மிக என்பது என்ன? வல்லினம் மிகும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மிகன்றதுடைய பொருள் என்ன? மிகும். மிகாதுன்றதுக்கும் மிக வருதே, மிகாது அப்படிங்கிறதுலயும் மிக வருதே அப்படின்னு பண்ணா இதனுடைய பொருளும் இதனுடைய பொருள் என்ன? வேற. அதனால மிக என்பது மிகும் என்பதனுடைய ஷார்ட். நீங்க வல்லினும் மிகும் வல்லினும் மிகா இரண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல வல்லினும் மிகும் எந்தெந்த ரூல், ஒரு 20 ரூல் இருக்கு, 20 விதிகள் கொடுத்துருக்காங்க புத்தகத்துல. அந்த 20 குறிப்பையும் படிச்சோம்னா அதை தவிர்த்து என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் மிகாது. அப்போ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் ஏற்படாது. பிறகு 8, 10 எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள் பின் என்ன ஆகும்? வலி மிகும். வலி வலி மிகும். அப்போ 8, 10 இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் இல்லை. எண், எண்ணுல என்ன இருக்கு? ஏ இருக்கா? ஏ என்ன? 8. ஏ 8. இப்ப ஞாபகம் இருக்குங்களா? 8 ஒற்றைப்படை எண்ணில் வரக்கூடாது. அப்ப அதுக்கு அடுத்து என்ன? 8, 10. 8, 10 ஞாபகம் வச்சுக்கும் போதே இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா புரியும். அப்போ எண்ணு பெயர்கள் மின் வலி மிகும். என்ன பெயர் மிகும்? 8 ஏ. 8 முன் மிகும். 8, 10. ஓர் எழுத்து ஒரு எடுத்துக்காட்டு 8 தொகை. இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க. 8 தொகை. 8 தொகை. 8ங்கிறது 8 எழுத்துங்களா? அப்ப 8 தொகை. 10 பாட்டு. 10 பாட்டு. 10ங்களா? 10க்கு பிறகு வல்லினம் மிகுந்திருக்கு. ஓர் எழுத்து ஒரு மொழி. இதுக்கு அடுத்து என்ன? ஓர் எழுத்து ஒரு மொழி.